Hello, வணக்கம் and welcome to the review of India versus Sri Lanka second test day 2. வணக்கம் and welcome to the show Pdogg. India in driver seat மட்டும் இல்ல, conductor seat, passenger seat எல்லா சீட்லயும் இருக்காங்க இந்தியா. நம்ம எவ்வளவு பேசுனீங்க? 380 சொன்னீங்க. 500 ரன் அடிச்சிருக்காங்க. இது வந்து சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி டாப் ஆர்டரும் அடிக்கும், லோவர் ஆர்டரும் அடிக்கும், லோவர் மிடில் ஆர்டரும் அடிக்கும்ன்ற மாதிரி பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து. பந்த் சூப்பரான ஒரு 50 ரெஜிஸ்டர் பண்ணாரு. த்ரூ ஜுரெல் டேக் அ பவ். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது, அதே மாதிரி ப்ரூவ் பண்ணாரு. ஒரு 100 அடிச்சுட்டு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாட்டியும் ஒரு சூப்பர் 100 ரெஜிஸ்டர் பண்றாரு. அதாவது சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத வந்து த்ரூ ஜுரெல தான் பார்த்து கத்துக்கணும். ஃபாஸ்ட் ட்ராக் இன்டு தி இந்தியன் டீம் எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல, கப்புன்னு வந்தாரு, இடத்த சீல் பண்ணிட்டாரு 100%. நான் சொன்ன மாதிரி பேட்டிங் ஆர்டர் லுக்ஸ் வெரி 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 ஸ்டேபிள், வெரி செட்டில்டு. உங்களோட தாட்ஸ் என்ன பீடாக்? டே 2 பாத்தீங்க, ப்ரிகேரியஸ் பொசிஷன்ல இருக்காங்க ஸ்ரீலங்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. 500 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்தியா ஆன் த வர்ஜ் ஆஃப் அனதர் விக்டரி நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் பீடாக்? அதான் சொல்றேனே, உங்களுக்கு டாஸ் அட்வான்டேஜ் வந்தது. நேற்று நல்லா யூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு இன்எஃபெக்டிவ்ன்றத முன்னாடியே சொல்லிட்டோம். 370 ரன்னுக்கு மேல போறதெல்லாம் மார்ஜினுங்கும் போது 500 பிளஸ் இஸ் கோயிங் டு பி எ மேசிவ் மேசிவ் மவுண்டெயின் டு கிளைம்ப் ஃபார் ஸ்ரீலங்கா. இப்ப எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு பிச்சு ஈஸியா இருக்கே, ஈஸியா பிச்செல்லாம் ஈஸியா இல்ல, திரும்ப ஆரம்பிச்சிருச்சு பிச்சு பயங்கரமா திரும்ப ஆரம்பிக்கல ஒழிய திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பியூட்டிஃபுல்லா அப்ளை பண்ணாங்க. அதைத்தான் சொல்றேன், தம்பு பண்ட்ரூல். தம்பு பண்ட்ரூல்ன்றது என்னன்னா, அவர் ஆடும்போது எல்லாம் குவைட்டா பார்க்கணும் எப்படி ஆடுறாரு அப்படின்றத. அதுக்கு இதுவா வந்துட்டு இப்ப பார்க்கவே கூடாது நீங்க பண்ணிட்ட. That is how exactly it has to be done. He showed how exactly it is to be done. Put to pressure on the opposition by scoring runs quick and faster. அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் ஃபீல்டு செட் பண்ற அளவுக்கு சப்கான்டினென்டல் ஸ்பின்னர்ஸுக்கு அவர் கொண்டு வர்றாருன்னா யூ கேன் சி தி கிளாஸ். துருவ் ஜுரெல் தான் பாருங்க, டெக்னிக்கலி கிளாசி குவாலிட்டி பிளேயரு. இது வந்து ஒரு கிரேட் சைன் ஃபார் இந்தியா உங்களுக்கு. ஏன்னா கேஎல் ராகுல் இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் எனி யங்கரு. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கா. கேஎல் ராகுல் சில சமயம் வந்துட்டு விக்கெட் கீப்பரா ஆடணுன்ற மாதிரி ஒரு இது வந்ததுன்னா அதை வந்துட்டு உங்களுக்கு எடுத்து விட்டுருவாரு. ஈவன் தோ பண்ட் இஸ் கோயிங் டு பி தி விக்கெட் கீப்பர். இப்போ 3 விக்கெட் கீப்பர் இருக்காங்க டீம்ல. he is just really keeping his place in the team by solid performances after performances. இங்கிலாண்டோட வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவருக்கு கிடைச்சது சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு. he made a big impact. அதான் சொன்னேனே, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் 38 டொமஸ்டிக் டீம் இத்தனை பிளேயர் இருக்காங்க அப்படிங்கும் போது you have to put up a show day in and day out. That's what exactly Dhruv Jurel has done, and he has to be credited for that. அதுதான் சொன்னேனே, இதுல பெரிய விஷயம் என்னன்னா, பாவம் அன்பார்ச்சுனேட்லி ஷாரன் ஜெயின்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மானவ் சுத்தார் வந்து ஒரு 51 பால் என்னமா ஆனார் பாருங்க அந்த 18க்கு. அவர் அவுட் ஆயிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு மீச அமைக்கிட்டு வர்றாரு டிஎஸ்பி சார். இன்னும் நான் இருக்கேன், தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும், எனக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும்ன்றாரு. கேட்டா பவுலிங்கும் போடுவேன், பேட்டிங்கும் ஆடுவேன். நீங்க சொன்னதே தான், துப்பாக்கி முன்னாடியும் சுடு பின்னாடியும் சுடுன்ற மாதிரி எக்ஸலண்டா இது பண்ணாங்க. இன்னொன்னு அவங்க டைமை பத்தி பேனிக்கே ஆல, பிகாஸ் தே கேன் டேக் தி கேம் டில் டே 5. ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு டயத்துல ஓல் ஸ்ரீலங்கால மழை வந்து கெடுத்துரும். மழை வந்துடும், பேட் லைட் வந்துடும். தட் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் கோயிங் டு ஸ்டாப் இந்தியாஸ் ரிசர்ஜன்ஸ் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். இல்லைன்னா இந்தியாவை நீங்க எந்த விதத்திலும் நிறுத்தவே முடியாது. they are going to be rising on top. There is absolutely no second thoughts on that. அதான் சொல்றேன், 89 ஓவர் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் 2 பேர். அதுல வந்து 80 ஓவர் வந்து பிரபாத் ஜெயசூர்யாவும் அந்த கெஷாரா நுவந்தாவும் போட்டிருக்காங்க. 80 ஓவர் போட்டிருக்காங்க விக்கி. 80 ஓவர் போட்டு see the dent what you have created. Yes, we are the one who told முதல் 2 நாள் 3 நாள் 2.5 நாளைக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு. பிரபாத் ஜெயசூர்யா 42 ஓவர்ல 132 ரன், எக்கானமி ஆஃப் 3.1, 2 விக்கெட். கெஷாரா நுவந்தா 38 ஓவர் 154 ரன்னு, 2 விக்கெட், எக்கானமி ஆஃப் 4.1. அப்படிங்கும் போது சொன்ன பாருங்க, அசிந்தா பெர்னாண்டோவும் அந்த பேரும் லயிரு குமாரும் போல் தர் ஹார்ட் அவுட். ஓகே, 5 விக்கெட் தே காட் இன் பிட்வீன் 49 ஓவர்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் லெஸ் தேன் 60. அப்படிங்கும் போது இந்த மாதிரி உங்களோட ஹோம் டவுன் பிச்சில் ஸ்பின்னர்ஸ் இம்பாக்ட் நீ கிரியேட் பண்ண முடியலன்னா நீ யாரோடையும் நீ ஜெயிக்கவே முடியாது.
That is the only thing that has been told. Prabhat Jayasuriya is not going to be an attacking bowler. இன்னொரு அட்டாக்கிங் bowler வரணும் அப்படின்னு சொல்லிட்டு they should have played ரமேஷ் மெண்டிஸ். அந்த தப்பு பண்ணாங்க. இல்லைன்னா மூணாவது சிம்மரையாவது அட்லீஸ்ட் ஆடுன்னு சொன்னேன். அது ஆடி இருந்தாலும் அது பெட்டரா இருக்கும். இப்ப டவுன் அண்டர் த பிரிங்க். இப்ப அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா, சரிப்பா உனக்கு வாட் எவர் இட் இஸ் டேமேஜ் இஸ் டன் இஸ் டன்னுன்னா, கடைசியில நீ ஆடுறதுக்கு அந்த ஒரு அரை மணி நேரம் உன்னால விக்கெட் கொடுக்காம சர்வைவ் ஆக முடியல அப்படின்னா, அதுக்கப்புறம் யூ கேன் see the difference actually, honestly speaking. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்றேனே உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, யாருமே இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் இத்தனை ஓவர் 138 ஓவர் ஆடி டிஎஸ்பி சிராஜ் அவுட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது நீ நம்பர் 3ல டெய்லண்டர் இறக்கி எப்படா திருந்துவீங்க? தெரியாம கேக்குறேன் நானு. இப்ப எப்படின்னா பிக் பேஷ் இந்த என்னது பிக் பஜார் மார்க்கெட் ஃப்ரைடே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஓகே, டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது வாங்கினீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வான் ஹுசேன் டிஷர்ட்ன்ற மாதிரி. இப்போ உன்னோட பேட்ஸ்மேன் அவன் கண்டிப்பா ஃபாலோ ஆன் கொடுக்க தான் போறாங்க. ஏன்னா மழை கிழ எல்லாம் வரப்போகுதுங்கும் போது நீங்க 3 நாள் தொடர்ந்து ஆட போறீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கான்பிடன்ஸ் ஆஃப் சென்டிங் யுவர் ப்ராப்பர் நம்பர் 3 அண்ட் சென்டிங் அ கை லைக் பிரபாத் ஜெயசூர்யா, இவங்களே பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒரு மானவ் சுத்தர் போறாரு, பின்னாடி போறாங்க. இல்ல ஐ பெக் டு டிஃபர் பிடாக். இப்போ நீங்களுமே அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ற இடத்துல எல்லாம் இருந்திருக்கீங்க. இந்த அம்லாலாம் கேட்டிருக்காருன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு வாட்டி எனக்கு நைட் வாட்ச்மேன் வேணும்னு கேட்டிருக்காருன்னே சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது ஓகே தானே, பட் என்ன பண்ணாலும் தப்பு நம்ம குறை சொல்றோம் 100%. பட் ஆனா ஒரு பேட்ஸ்மேன் போய் அவுட் ஆகிறதுக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 100 விக்கெட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஒரு டவுன் கீழே வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இன்னும் நிறைய ஓவர்ஸ் இருக்கு. ஸ்டம்ப்ஸும் கால் பண்ணிட்டாங்க, 8 for 2 ஸ்டம்ப்ஸ் கால் பண்ணிட்டாங்க. எஸ்பி டாக் அந்த எடுக்கிறது ஸ்ட்ராட்டஜி வைஸ் கரெக்டா இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் நான் இன்னொன்னு சொல்றேன். ஹெட் கோச்சா இருக்கிறது வேற, அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிறது வேற, அனலிஸ்டா இருக்கிறது வேற. அப்படிங்கும் போது யூ கேன் ஒன்லி கிவ் யுவர் சஜஷன், யூ ஹேவ் டு கீப் குவைட், யூ ஆர் நாட் த டெசிஷன் மேக்கர். someone else has to take the decision. I am never fond of sending a night watchman no matter what it is. எப்ப நான் நைட் வாட்ச்மேனை இறக்குவேன்னா, ஒரு 130 ரன் டார்கெட் இருக்கு எனக்கு. டார்கெட் ஹஸ் பீன் செட். எனக்கு 130 ரன் டார்கெட் இருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டான்னா இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகக்கூடாது. பரவாயில்ல, இந்த டெய்லண்டர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு ஒரு 10 பால் ஆடிட்டும், கம்மியான பால் ஆட்டும், நாளைக்கு எனக்கு 100 ரன் தான் அடிக்கணும், நான் பேட்ஸ்மேனை சேவ் பண்றேன்னா அது ஓரளவுக்கு ஓகே. நீ 3 நாள் ஆடணும், 98 ஓவர் நீ ஆடணும், 294 ஓவர் நீ ஆடணுங்கும் போது யுவர் பேட்ஸ்மேன் இன்வேரியபிளி ஹஸ் டு ஃபேஸ் தி மியூசிக்ங்கும் போது எந்த சிச்சுவேஷன்ல நீ டெய்லண்டரை இறக்குற? ஃபேடிங் லைட், நியூ பால், கருப்பா இருக்கு பால். அப்ப நீ மானவ் சுத்தார் அப்படி திருப்புறாரு, அந்த பேக் ஃபுட் போய் ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க பாருங்க, டொங்கேன்னு ஸ்டெம்பிள் அடிக்கணும்னு நினைச்சேன் நானு. நல்ல வேளை தப்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது எந்த சிச்சுவேஷன்ல நீங்க டேலண்டரா இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட். தட் இஸ் கோயிங் டு டேக் அ ஸ்டீம் அவுட் ஆஃப் particularly a few balls outside of the batsman. At one situation the target has been set 120, 220 or 270. அப்ப பரவாயில்ல, எனக்கு பேட்ஸ்மேன் எவ்வளவு கம்மியா ஆடினா பரவாயில்லன்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க 8 for 1 முடிக்கிறதுக்கு பதில finally your last Prabhat says Jayasuriya, that is a different issue altogether, but India will go into the stumps at 8 for 2 அப்படிங்கும் போது you are giving away another advantage and no matter what. இன்னைக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. 119 for 1 in 27 overs at a situation they were 300 for 5, imposing run rate of 4.40. India 10 out of 10. Second session la India 56 for 2 after losing 6 wickets in 19 overs, just a run rate less than 2.10. Tight session India won 6 out of 10. இப்ப தேர்ட் செஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அது அங்கேருந்தும் 28 for 1 in 6.4 overs. Sri Lanka 8 for 2, another 8 out of 10 for session for Indiaங்கும் போது 6 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. நோ செஷன் has been drawn. Sri Lanka has not won a single session. அப்படிங்கும் போது again India is going with the edge. நேத்து 83-17 இருந்தாங்க, now they are 92 ahead. The writing is absolutely on the ball. இதுக்கு மேல அவங்க பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மழை மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். 3 நாள் இங்க ஆடவே முடியாது. இந்தியா 2 ஸ்ரீலங்கா 0ன்றதுதான் என்னோட வெர்டிக்ட். இந்தியா 2 ஸ்ரீலங்கா 0ன்னு அழகா சமப் பண்ணிட்டாரு பீடாக். அதே மாதிரிதான் ஆடி இருக்காங்க. எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு பீடாக், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த குட் திங் தட் ஐ நோட்டிஸ்ட் இஸ்
ஒரு நல்ல ப்ரிப்பரேட்டரி கேம்ப் மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போயிருக்காங்க ஸ்ரீலங்காக்கு. ஒரு சைட் கேம் ஆடி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏ சீரிஸ் ஆடி இருக்காங்க. அதுல த்ரூவ் ஜுரெல் எல்லாமும் இடம் பெற்றிருக்காரு. தேவதத் படிக்கல் கனெக்ஷன் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த அதாவது அந்த they have done something, they have prepared really well for this series அப்படின்னு டெஃபினட்டா மார்த்தட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடு கேம் ஆடி இருக்காங்க, விக்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. சைடு கேம்லயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்கோர்ஸ் தான் பிடாக் நம்ம ரொம்ப கம்மியா எதிர்பார்த்தோம். 320, 330, 320, 240, 260 இந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஸ்கோர்ஸ். பட் அகைன் இங்க வரும்போது இந்தியா has understood that if they bat really well in the first innings, there is a chance of them running through in the next couple of innings வந்து 100% பண்ணிடலாம். டாஸ் அப்கோர்ஸ் இந்தியா பக்கம் போச்சு, அதெல்லாம் ஒத்துக்கலாம். இந்த கேம் ஆனா திருப்பி சொல்ல மாட்டேன், இந்த கேம் ஸ்ரீலங்கா டாஸை வின் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய அடிச்சிருப்பாங்களா அடிச்சிருக்க மாட்டாங்களான்றதெல்லாம் அந்த டிபேட்டுக்குள்ள நான் போவே இல்லை. பிகாஸ் இந்தியன் bowlers have been doing really well in terms of spin, in terms of medium pace. அந்த ஒரு பிரேக் த்ரூ 10 ஓவர் ஸ்பெல் 5 ஓவர் போட்டாங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாங்க. இங்க நீங்க சொன்ன மாதிரி 80 ஓவர் ஸ்பின் போட்டு ஆல்மோஸ்ட் அட் an ஆவரேஜ் ஆஃப் 4 வந்து கொடுத்துருக்காங்க. 3.10 அவரு கொடுத்திருக்காரு பிரபாத் ஜெயசூர்யா, 4.10 இவர் கெஷாரா கொடுத்திருக்காருன்னும் போது there is no menace in that attack. அசிதா பெர்னாண்டோ தான் ஒரே ஒரு டேக் அவே ஃப்ரம் திஸ் இன்னிங்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. அவ்வளோ ஓவர்ஸ் போட்டு 29 ஓவர் போட்டு டாயில் பண்ணி 4 விக்கெட் எடுத்து டீசெண்டா ஒரு 3.5 3.7 ரன் ரேட்ல போட்டிருக்காரு, எக்கானமில போட்டிருக்காரு. ஸோ அதை தவிர ஸ்ரீலங்காக்கு எந்த விதமான பத்தி பேசுறதுக்குமே எதுவுமே இல்லை ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்ற மாதிரி இஃப் தே கான்ட் பேட் த 15 minutes in the டேஸ் பிளே எண்ட்ல, ஐ டோன்ட் திங்க் there is a humongous target of batting 3 days. Forget about winning. முதல்ல 3 நாள் ஆடுறதுக்கு என்ன வழின்றதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்லஸ் அன்டில் இந்த மாதிரி 3-4 செஷன் மழையில போச்சுன்னா வேணா ஒரு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு டிரா பண்றதுக்கு. பட் அகைன் அந்த மாதிரி இருந்தாலுமே இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போடுற ப்ரெஷர், எஸ்பெஷலி மானவ் சுத்தாரோட ப்ரெஷர் ஃப்ரம் ஒன் எண்ட் இஸ் கோயிங் டு பி மான்யூமெண்டல் ஃபார் ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அப் ஆன் தெம். எனக்கு இந்த ப்ரிப்பரேட்டரி கேம்ப், இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி மட்டும் பேசுங்க. ஏன்னா நீங்க நிறைய வந்து ப்ரிப்பரேஷன் வைஸ் வந்து ஒரு ஊருக்கு போகணும்னா இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் டிக் பண்ணணும், சீரீஸுக்கு முன்னாடி இதெல்லாம் டிக் பண்ணாதான் சீரீஸ்ல ஏதாவது கடுபடு ஆச்சுன்னா கூட அடுத்தது என்ன, பிளான் பி என்ன, பிளான் சி என்ன, எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண போறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற ஒரு ஆள் நீங்க நிறைய இன்டர்நேஷனல் டீம்ஸுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரிப்பரேட்டரி கேம்ப் பத்தி? அதாவது ஒன்று, ஒரு ஒரு டீமோட ப்ளூ பிரிண்ட்டை உடைக்கணும். ஸ்ரீலங்காவோட டீமோட ப்ளூ பிரிண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் அண்ட் போலிங் அதை உடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆன் தி ஆப்போசிஷன் பேட்டிங் அண்ட் போலிங். யார் எக்ஸ்பேக்டராக இருக்காங்க, என்ன இது பண்ணணும், ஒன்று கண்டிஷன் தகுந்த மாதிரி என்ன லென்த்து போடணும், எப்படி ஃபீல்ட் செட் பண்ணணும், எங்கே ரன் போகுது, அதை இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் சிமுலேஷன்ஸு அது இது ப்ராக்டிஸ் மேட்ச் நீங்கள் ஆடும்போது யூ ஹவ் டு பிளே அக்கார்டிங்லி பேஸ்ட் ஆன் த டீம்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு. டீம்ஸ் ப்ளூ பிரிண்ட் என்னன்னா, இப்போ ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுட்டாங்க. ஃபாஸ்ட் போலர்ஸை அட்டாக்கிங், கம்ப்ளீட்டா அட்டாக்கிங் மோடா போய் எனக்கு நியூ பால்ல நீ ஒரு 2 ஸ்ட்ரைக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்பின்னர்ஸ் ஆடுறது டோட்டலி டிஃப்ரெண்ட் திங்னு யூ கேன் சி த வே தேவ் கிவன் த ஃப்ரீடம் ஃபார் பிரசித் கிருஷ்ணா அண்ட் டிஎஸ்பி சார் டு போல். ஓகே, ஒவ்வொருத்தரையும் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நச்சுன்னு வாங்கின்னு போச்சு பாருங்க. வேகமா வந்தாரு கிருஷ்ணா, டப்புன்னு. தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் லைட் மீட்டர் வந்தது, அம்பையர் சொன்னாங்க ஃபாஸ்ட் போலிங் போட முடியாது, ஸ்பின்னர்ஸ் தான் போடணும். போடுறேன், அவன் ஒன்று எடுக்கிறான், அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் கவுண்டர் பண்ணி சொல்லுவார், இந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு, லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஐ அம் த ஒன் ஹூ செட் ஸ்ரீலங்கா புட் அப் a formidable fight in spite of losing by a huge margin. இன்னைக்கு 300 for 5 இருந்து you are allowing the team to score more than 500 when the top 5 was down was definitely not something you want to add on. That is the time you want your spinners to come down. ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா போடுறாங்க, 3 ரன் போயினே இருக்கு, ஓவருக்கு ஓவர் 2 பக்கமும் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டீம் காம்பினேஷனே தெரியல. பிரபாத் ஜெயசூர்யா இந்த லீட் ஸ்பின்னர், பட் அவர் எப்படிப்பட்ட ஸ்பின்னர்ன்றதை நீங்க பார்க்கணும். எத்தனை தடவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ப அவரால் கடிச்சு கொதற முடியுமா, அவர் வந்து மெயின் ஸ்பின்னரா இருக்க முடியுமான்னு பார்க்கணும். அவரோட சப்போர்ட் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாரு. மீதி வந்து 2 3 ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா சோனல் தினுஷா பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல், தனஞ்சயா பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல்,
காமில் மிஷரா பேட்ஸ்மேன் who can bowl. அதுக்கப்புறம் 2 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போறீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க எப்படி போயிருக்கணும் உங்களுக்கு? என்னோட ஸ்பின்னரால வந்துட்டு அவங்கள வந்து அடிக்க முடியாது, அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு இது பண்ண ஒரு டாஸ் தோத்தா அப்படின்னு அதையாவது பண்ணிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2.5 days it is going to be good for the fast bowlers. That is what has been proved when Prasidh, Krishna and Siraj bowled actually the few overs. Still it has got some bounce and carry in the pitch அப்படிங்கும் போது உங்களோட பிளேயிங் லெவன் காம்பினேஷனும் அன்பார்ச்சுனேட்லி தப்பு. அண்ட் ஆல்சோ யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட், நோ கிரெடிட், தே லாஸ்ட் டு வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் ஜெயிச்சு இப்போ உங்களுக்கு வந்து 177 வருஷம் ஆச்சு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் சீரீஸ் ஜெயிச்சு, டெஸ்ட் சீரீஸ். அவன்கிட்ட போய் ஒரு செமாடி இன்னிங்ஸ் டிபெட் வாங்கி வந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேடியத்துலேருந்து தான் வரேன் நான், நார்த் சவுத் ஸ்டேடியம் ஆன்டிகா, அங்கேருந்து தான் வரேன். அங்கே ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் வச்சு நிமித்து விட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். இன்னிங்ஸ் டிஃபீட்ல வச்சு செதறினாங்க. சமார் ஜோசப்லாம் வச்சு 2வது டெஸ்ட் மேட்ச் 2 டீமே ஹை ஸ்கோரிங் டிரா ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது not taking credit away from West Indies win, you are losing to a team which is in the bottom of the table when it comes to the rankings. யோ அப்படின்றான் பாகிஸ்தான். நான் தான் என் பாட்டம் முட்டாள், கரெக்டா பார்த்து சொல்லு. கடைசி அப்படின்னா நான் தான் இல்லைன்றான். அவன் சண்டை போட்டு கீழே வந்துட்டான் பாகிஸ்தானு சொல்றேன். அப்படிங்கும் போது யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ் அ ஹோம் சைடு உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்லி ஒரு பிளேயிங் லெவனை காம்பினேஷன் எடுக்க முடியலன்னா யூ கேனாட் பீட் அ டீம் லைக் இந்தியா ஈவன் தோ இந்தியா வாஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர் கோயிங் இன்டு திஸ் டெஸ்ட் மேட்ச். அப்படிங்கும் போது ஸ்ரீலங்காவோட இது பிளேயிங் லெவன் காம்பினேஷன் தப்பு. இதுக்கு மேல அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆன். யூ கேன் see the role clarity and everything. Dhruv Jurel இன்னைக்கு ஃபீட்டை யூஸ் பண்ணாரு. the way he was defending was absolutely magnificent to watch. அந்த ப்ரிப்பரேஷன்ஸே உங்களுக்கு தெரியுது. he was ready அப்படின்னு. each and every bowler was ready to accept the role clarity and then they succeeded. மழை மட்டும்தான் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா the verdict is going to be 2-0 in favor of India. அதை எதுவுமே எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாண்டோட ஆடுறாங்க. What signal are you getting out of it? Where are you going to grow from here? As far as Sri Lanka's point of view, is going to be a huge question mark, where it is going to be another testing, daunting task for Sri Lanka. அப்படிங்கும் போது India has got all their boxes ticked. திருப்பி சொல்றேன், they are expected to beat Sri Lanka 2-0. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. Yes, they have played very good cricket. They are going to beat Sri Lanka 2-0. The acid test is going to be against New Zealand. Brilliant, Pdogg. Yes, the acid test is definitely against New Zealand தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. டெஸ்ட் சீரிஸை பத்தி இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த ஸ்டேடியம்ல இருந்து வரேன்னு சொல்றாரு. ஆஃப்டர் அ பிரில்லியன்ட் டிஃபென்ஸ் இன் ஜிஎஸ்எல், Guyana Amazon Warriors 3 out of 3, Pdogg. 3 more games to go. 100% qualification on the cards, Pdogg. How's the mood in the camp? உங்களோட உடம்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் எப்படி இருக்கு? இவர வேற விவேன் ரிச்சர்ஸ் வேற அவங்க டெஸ்ட் அந்த டக் அவுட்ல இருந்து இந்த டக் அவுட்டுக்கு ஓடி வந்துட்டாரு. உங்க நீங்க 2-3 பேர்லாம் கட்டி பிடிச்சுன்னு அப்படியே தழுவுறீங்க அவரை. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் 7 மேட்ச் இருக்கு விக்கி. 10 லீக் மேட்ச். லாங் வே டு கோ. வி ஹவ் ஸ்டார்டட் வெல். விவேன் ரிச்சர்ட்ஸோட கொட்டா கிளாடியேட்டர்ஸும் ஒர்க் பண்ணிக்க. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார் இந்த கொட்டா கிளாடியேட்டர்ஸ் நடக்கும்போது. என்ன இப்படி போகணும் அப்படி போகணும் ஸ்ட்ராட்டஜி இப்படி பண்ணணும் நான் சொல்லினே இருப்பேன். ஸோ அவர் என்ன பண்ணாரு, எனக்கு காலில் வேற அடிபட்டுச்சுன்னா நடக்க முடியாது, கிரச்சஸ்ல தான் நடக்கணும் நான். அப்போ அங்கிருந்து அவர் வந்ததை நான் பார்த்துட்டேன். இந்த பக்கம் ஓரத்தில் உட்காந்துருந்தேன். அவர் வந்ததும் என்ன பண்ணிட்டேன், அவரு என்ன பார்க்கல. ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த பக்கம் டிவி இருக்கும். ஸோ டப்புன்னு சேரை தள்ளின்னு கிரச்சஸே இல்லாம அப்படியே நடந்து போய் அவர் கை காமிச்சு என்ன பார்த்துட்டாரு. அவரு பார்த்தோன்னே அங்கேயிருந்து ஓடி வந்தாரு. பிசியோ அப்படி நின்று பாக்குறாரு. ஏன்யா தினம் உனக்கு இது பண்ணி உன் பேக் எல்லாம் தூக்க விடாம நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம், நீ ஷூ போடாம செருப்பை போட்டு கிரவுண்டுக்கு வாண்டுறோம், இவரை பார்த்த உடனே கிரச்சஸ் இல்லாம நொண்டி நொண்டி நடந்து போறியா நீ எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. எப்படி கிரச்சஸ் இல்லாம போனேன்னு தெரியல. ஐ காட் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அவரை பார்த்து. எனக்கு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அதான் சொல்றேனே, ஐ க்ரூ அப் வாட்சிங் கிரிக்கெட். எங்க அப்பா எல்லாம் பெரிய ரிச்சர்ட்ஸ் ஃபேனு. அப்படிங்கும் போது விஷ் மை டேட் வாஸ் அலைவ் டு see this moment. ஆக்சுவலோட பர்சனு அவரோ பெரிய ஆளு ஓடி வந்து நான் ரொம்ப சின்ன ஆளு என்னெல்லாம் வந்து கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. யூனோ லீவிங் அ ஹை பெய்டு ஐடி ஜாப் அண்ட் கமிங் டு இயர் அண்ட் லிவிங் மை ட்ரீம். சுத்தமா நடக்க முடியல விக்கி. இட் இஸ் கோயிங் டு லீட் மீ டு சர்ஜரி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு. ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, என்ன ஆனாலும் சரி, காலே கழண்டு விழுந்தாலும் என்னோட எம்ப்ளாயர்ஸை விட்டு நான் வரமாட்டேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை என்னோட டீமுக்கு பண்ணுவேன். பார்ப்போம். கடைசி 3 வருஷத்துல 3 ஃபைனலு, ஒரு தடவை தான் டிராஃபி அடிச்சோம், 2 தடவை ஃபைனல்ஸ் தோத்தோம்.
பார்ப்போம். பிளே ஆஃப்ஸ் போற மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் அ லாங் வே டு கோ. அட்மாஸ்பியர் இஸ் வெரி குட். ஐ லவ் ஒர்க்கிங் இன் சிபிஎல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங் ஆன் திஸ் டெஸ்ட் மேட்ச், ஆட் ஆன் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். கம்ப்ளீட்டா செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அதான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் படுத்துக்கினே ஜெயிச்சார் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா சொல்றதுக்கு. பீடா உட்காந்துனே ஜெயிக்கிறாரா பாப்போம் சிபிஎல். குட் லக் பீடா, டூயிங் கிரேட் ஜாப் கைனா அமேசான் வாரியர்ஸ். இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா, சந்தீப் ஜி 3493 கேட்டிருக்காரு சம்பீடாக் செக்மெண்ட்ல. ஹலோ விக்கி ப்ரோ அண்ட் பீடாக் சார், மை கொஸ்டின் டு யூ கைஸ் இஸ் ஹவு bowlers like Glenn McGrath, Josh Hazelwood, Sean Pollack, Curtly Ambrose, Vernon Philander, and to name a few, consistently bowl at the same spot by maintaining the same line and length day in and day out, compared to out and out quick fast bowlers who more or less struggle to do so? And how does the same applies to spinners when you take one example, that is Jadeja and Kuldeep? Is it a skill level or constant practice or something to do with bowling action, run ups or release point? Please do answer it. எனக்குமே ப்ளீஸ் டூ ஆன்சர் இட். என்னதான் பண்றாங்க? எக்ஸ்ட்ரானரி கொஸ்டின் இது. எக்ஸ்ட்ரானரி எப்படி வந்து போலர்ஸை பிக் பண்ணியிருக்கார் பாருங்க. இஃப் ஐம் ரைட், இட் இஸ் கர்ட்லி ஆம்ப்ரோஸ், கிளென் மெக்ரா, ஷான் பொல்லக், வேர்னன் ஃபிலாண்டர். கரெக்ட் தானே? யாரையாவது விட்டேனா? கரெக்ட். 4 பேருமே ரிஸ்ட் டாமினேட்டட் சீமர்ஸ். நான் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. கர்ட்லி ஆம்ப்ரோஸ், அவர் தான் போலிங் கோச் லாஸ்ட் மேட்ச் இந்த ஆன்டிகோ நாங்க மேட்ச் ஆடினோம் பாருங்க. ரிஸ்ட் டாமினேட்டட். ஷான் பொல்லக் ரிஸ்ட் டாமினேட்டட். கிளென் மெக்ரா ரிஸ்ட் டாமினேட்டட். பர்ன் பிளாண்டர் ரிஸ்ட் டாமினேட்டட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும் ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால. ரிஸ்ட் டாமினேட்டட். ரிஸ்ட்டை வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா தான் சீம் பொசிஷன் அப்ரேட்டா விழுந்ததுன்னா பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட் நிறைய கிடைக்கும். இப்போ கர்ட்லி ஆம்ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ குவிக், பட் கர்ட்லி ஆம்ப்ரோஸ் வந்துட்டு டிஸ்கன்சர்ட்டிங் டு த பேட்ஸ்மேன். என்னன்னா அவரோட பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட் பயங்கர 6'7" டாலு. அந்த ஹை ரிலீஸ்ல அடிப்பாரு அவர். அந்த ஹோல்டிங் மார்ஷல் அளவுக்கு வந்து டெரரைசிங் பேஸ் கிடையாது ரிஸ்ட். கிளென் மெக்ராவும் பாத்தீங்கன்னா 130 128 தான் ரிஸ்ட். வேர்னன் பிலாண்டர் 128 ரிஸ்ட். ஷான் பொல்லக் கொஞ்சம் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி குவிக், பட் ரிஸ்ட் டாமினேட்டட். ஸோ உங்களுக்கு இந்த ஷோயப் அக்தர், ஷான் டெய்ட்டு, முகமது ஜாஹித், இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டாமினேட்டட் ஆக்ஷன், நாட் மச் ஆஃப் ரிஸ்ட். ஷோயப் அக்தர் ரிவர்ஸ் ஸ்விங் யார்கர் போடும்போது தான் ரிஸ்ட்டை நிறைய யூஸ் பண்ணுவார், ஷோல்டரை வச்சு அடிப்பாரு. அப்படிங்கும்போது when it comes to a wrist dominated அப்படின்னீங்கன்னா you will be more accurate than the guys who use their shoulders. ஈவன் இப்போ நீங்க டிஎன்பிஎல் நீங்க ஒர்க் பண்ணும் போதும் நீங்க பார்ப்பீங்க, ஒரு சில போலர்ஸ் ரிஸ்ட் டாமினேட்டடா இருப்பாங்க, ஒரு சில போலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரா பேஸா இருப்பாங்க. ஓகே, அப்படிங்கும்போது த மொமெண்ட் யூ ஆர் யூசிங் யுவர் ஷோல்டர்ஸ், அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு பேஸ் வேரியேஷன் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகே, when they are trying to bend their back, when you want to bend their back, இப்போ மெக்ராவா இருக்கட்டும், பிலாண்டரா இருக்கட்டும், கர்ட்லி ஆம்ப்ரோஸா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், ஷான் பொல்லாக்கா இருக்கட்டும், அந்த ஸ்பீடு ரேஞ்சு பார்த்தீங்கன்னு ஒரு சில சமயம் ஆத்திரம் வந்துன்னா ஒரு அடி அடிப்பாரு ஷான் பொல்லாக்க, இல்லைன்னு சொல்லல. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு ரேஞ்சு கன்சிஸ்டன்சி வந்து அந்த 3-4 கிலோமீட்டர்லேயே தான் இருக்குமே ஒழிய பயங்கரமா டிஃபர் ஆகாது. ஆனால் இந்த ஷோல்டர் டாமினேட்டட் ஃபாஸ்ட் போலர்ஸ், ஷான் டைட்டா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இவரா இருக்கட்டும், யாரு ஷோயப் அக்தரா இருக்கட்டும், ஷோயப் அக்தர் 139 போடுவாரு, 149 போடுவாரு. ஷான் டைட் 139 போடுவாரு, 149 போடுவாருங்கும் போது only when you are a wrist dominated bowler you have more control, more venom than the guys who are shoulder dominated. இன்னொன்று வந்து குல்தீப் யாதவையும் ரவீந்திர ஜடேஜாவையும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பேசிக் தம் ரூல் என்னன்னா, ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு இருக்கிற கண்ட்ரோல் வந்துட்டு ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு வரவே வராது. ஏன்னா ஒரு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் நீங்க கூட பார்ப்பீங்க, இந்த சென்னை 4th டிவிஷன் 5th டிவிஷன்லாம் நின்னுனே போட்டுருவாங்க. ஓகே, பாடியே இருக்காது, பிவட்டே ஆகாது, நின்னுனே போட்டுருவாங்க. ரிஸ்ட் ஸ்பின் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹிப் ரொட்டேஷனு பிவட் இல்லைன்னா ரிஸ்ட் ஸ்பின் நீங்க போடவே முடியாதுங்கும் போது என்டையர் பாடி ஹேஸ் டு ஹேவ் அ ஃப்ளாலெஸ் ஆக்ஷன் ஃபார் யூ டு லேண்ட் த பால் இன் த ரைட் டைரக்ஷன் டே இன் அண்ட் டே அவுட். அதுதான் வந்து ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு. ஃபிங்கர் ஸ்பின்னர் பிவட்டுக்கு வெட்டலாம் ஆகலைன்னா என்ன உங்களுக்கு ட்ரிஃப்ட் வராது, ஆனா நின்ன இடத்துல இருந்தே நீங்க போட்ட முடியும்.
நிறைய கரெக்ட். போலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே 2 ஸ்டெப் அப்படியே நின்னுனே அப்படியே போட்டுருவாங்க. அக்கீல் ம். ஹுசேன் ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னப்பும் கிடையாது, பிவட்டும் கிடையாது அக்கீல் ஹுசேனுக்கு. அப்படியே 2 ஸ்டெப் நடந்து வந்துட்டு அப்படியே போட்டுருவாரு. என்ன பியூட்டிஃபுல்லா போடுறாரு பாருங்க. தட் இஸ் அன் அட்வான்டேஜ் யூ காட் அஸ் அ ஃபிங்கர் ஸ்பின்னர் டிஸ்பின்னர்னால. குல்தீப் ஜடேஜா அந்த கம்பேரிசன் நீங்க பண்ண முடியாது. இந்த 4 bowler ஏன் வந்து ஈவன் தோ தே ஆர் நாட் ரியலி குயிக், ரியலி தே வாண்ட் டு பெண்ட் த பேக், தே கேன் பெண்ட் த வேலன் பிலாண்டர் 135 மேல போட்டதே இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ம். predominantly when you use your wrist is where you get bounce and more of seam movement. பர்டிகுலரா உங்களுக்கு வந்துட்டு அன்ரெஸ்பான்சிவ் ட்ராக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல சீம் மூமெண்ட் ஆஃப் த விக்கெட் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா யுவர் ரிஸ்க் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹவு யூ பிளே வித் யுவர் ஃபிங்கர்ஸ்ன்றதுனால திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் வை தீஸ் கைஸ் ஆர் தேர் அப்படிங்கும்போது. இன்னொன்று, ஒரு சில ஆக்ஷனே வந்து அந்த உங்களுக்கு ரிஸ்க் டாமினேட்டட் ஆக்ஷனாக இருக்கும். அதனால பேச இம்ப்ரூவ் பண்றதுக்காக இஃப் யூ ட்ரைங் டு சேஞ்ச் த ஆக்ஷன் ஃபார் ஹிம் டு பிகம் ஷோல்டர் டாமினேட்டட் ஃபாஸ்ட் bowler அப்படின்னா அவனோட ப்ளூ பிரிண்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த இதுலயே அவனோட பேஸ வந்து எப்படி ஜம்ப்லயோ இல்ல லோடிங்லயோ இன்க்ரீஸ் பண்ணலாம், பயோமெக்கானிக்ஸை மாத்தியும் தான் பண்ண முடியுமே ஒழிய இந்த இரு துருவங்களையும் நீங்க இதுவே பண்ண முடியாது. இது பிரில்லியன்ட் கொஸ்டின். Vicky, you played cricket until rest of India as a fast bowler. I'm definitely sure you can have your thoughts on it before we can give the closing thoughts. 100% இது வந்து ரிஸ்க் டாமினேட்டன்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் ஆல்சோ நாட் ஈஸி, நாட் அ வெரி காமன் ஃபெனாமினன். அதை ரொம்ப ஈஸியா பண்ண முடியாது. இன்னொரு ரிஸ்ட் பவுலர் எனக்கு பிடிச்ச பவுலர் ரயன் ஹாரிஸும் ரிஸ்ட்ல தான் போடுவார் நிறைய. ஸோ அவரோட அந்த சீம் பொசிஷன்லயே வந்து நீங்க நிறைய கத்துக்கலாம் பாக்குறது. ஷமீக் டு அன் எக்ஸ்டென்ட் வந்து ரிஸ்ட் பவுலர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து சீம் அப்ரைட் அண்ட் லென்த் ஹோல்ட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து ஆர் லெஜெண்ட்ஸ். ஏன் அந்த அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு ஏன் போறாங்கன்னா, not every batsman will play the same shot twice. It is very difficult. அதே லென்த்ல நீங்க போட்டாலுமே ஒரே பால் ஆடின மாதிரி இன்னொரு பால் ஆட மாட்டார். கொஞ்சம் ஏர்லியா வரலாம், இல்ல கொஞ்சம் லேட்டா வரலாம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் வந்து கிளென் மெக்ரா, ஜாஷ் ஹேசல்வுட், டு அன் எக்ஸ்டென்ட் வர்னன் ஃபிலாண்டர், கர்ட்லி அம்பர்ஸ் லெஜெண்டரி லெவல் அங்க போயிட்டாரு. அவர் பெரிய லெவல்ல இருக்காரு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே அதை பிரிச்சே பார்க்க முடியாது. இவங்களால வந்து அந்த மெக்ராலாம் அந்த காயின் வச்சு காயின்லேயே அடிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி உள்ள போலர்ஸ் இவங்க. பட் ஸ்பின்னர்ஸ் பீடாக் சொன்ன மாதிரி அகைன் ஃபிங்கர் ஸ்பின்னுக்கும் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மெட்ரிக்ஸே கண்டிப்பா சேஞ்ச் ஆகும், பயோமெட்ரிக்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடாக். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்துல நானுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ எம் ஆல்சோ அப்சர்விங் a lot of bowlers in this TNPL who are wrist dominant and also who are shoulder dominant. இப்ப என்னால பிரிச்சு பார்க்க முடியுது. நீங்க சொல்லும் போது டக்குன்னு மைண்ட்ல அப்படியே வருது, 2-3 நேம்ஸ் வருது. I can really understand the explanation behind this. Very well done, Pdog. குவிக்கா அப்படியே இதை ரேப் அப் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் மேட்ச் இஸ் ஆல்மோஸ்ட் கான்சோ. ஏன்னா 8-2. இதுக்கப்புறம் நாளை காலையில வந்து அந்த மார்னிங் அந்த ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவர்லயோ கண்டிப்பா ஏதாவது இருக்கும் போலர்ஸுக்கு. அதுல 1 or 2 விக்கெட்ஸ் இந்தியா பிக்அப் பண்ணாங்கன்னா நாளைக்கே க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன சொல்றது, சி இட்ஸ் டூ ஏர்லி டு சே. பட் இந்தியாஸ் டிரைவர் சீட் கண்டக்டர் சீட் ரொம்ப கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. பட் டூ ஏர்லி டு சே 18 விக்கெட்ஸ் டு டேக். ஓகே, ஏன்னா பிச்சில் வந்து இப்போ ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் வந்துருச்சு ஒழிய அன்பிளேயபிள்னு நான் சொன்னேன்னா I don't think I'm giving the right information to the viewers. If you really want to grind, if you really want to put a partnership like Sonal Dinusha and Dhananjaya Desilva did, there is a chance that the batsman can show fight and take that fight to the opposition. You could still draw this test match. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நேத்தே வந்து ஒரு பக்கம் தான் ரிசல்ட், அதாவது இதர் இந்தியா வின் ஆர் ட்ரா. ஓகே, இது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க பண்ணணும். நாளைக்கு திருப்பி ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுக்காம ஆடிட்டு மானவ் சுத்தாரை மட்டும், அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன், மானவ் சுத்தாரை மட்டும் கரெக்டா பார்த்து ஆடிட்டு இன்னொரு பக்கம் ஜடேஜாவையும் ஷாரன் ஜெயினையும் ஸ்ட்ரெயிட்டாவே அட்டாக் பண்ணி யூ டு புட் தேம் என்ற ப்ரெஷரு. அதை அவங்க பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல 4 விக்கெட்டு தப்பி தவறி விட்டு 5 டவுன் அட் த எண்ட் ஆஃப் செஷன் 1 அப்படின்னு ஆச்சுன்னா, மழை வரலன்னா டே 4ல கேம் முடிஞ்சிடும். 5வது நாள் நம்ம ரிவ்யூக்கு வரமாட்டோம். இட் இஸ் ஆல் அப் ஃபார் ஸ்ரீலங்கா டு ஷோ தட் தே ஆர் இயர் இன் ஃபார் அ கேரக்டர் டு மேக் ஷூர் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு லூஸ் த டெஸ்ட் சீரிஸ் 1-0 ரேதர் தேன் 2-0 அப்படின்னு. அப்படி தேர் பிளேயிங் அட் ஹோம் கண்டிஷன்ஸ், நாட் த சீமிங் கண்டிஷன்ஸ். தேர் டு ஏன்பா இப்போ வந்து மானவ் சுத்தார் எத்தனாவது டெஸ்ட் ஆடுறாரு? இஸ் யுவர் லீடிங் ஸ்பின்னர். எஸ் இஸ் போலிங் வெரி வெல். 3வது டெஸ்ட் ஆடுறாரு. ஷாரன் ஜெயின் இஸ் மேக்கிங் ஹிஸ் டெபியூ.
ரவீந்திர ஜடேஜா முன்னாடியே சொல்லிட்டோம், இஸ் நாட் த சேம் வாட் இட் யூஸ் டு பி. பட் ஜடேஜாஸ் லெசன், ஜடேஜாஸ் a match winner. இந்த bowling attack against if you don't have the confidence and believe to bat 3 days and save the test match, I'm extremely sorry. இப்போ 304 ரன் அடிக்கணும். 304 ரன் அடிச்சு ஃபாலோ ஆன் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா 5ஆவது நாள் போகுது. It all depends on how Sri Lanka is going to back. If there is not going to be rain, if they're going to bat 98 overs, they're going to bat positively, they're going to avoid the follow on tomorrow. அப்ப திருப்பி இந்தியா என்ன பண்ணுவாங்க, அதே கதை தான் பண்ணுவாங்க. டீ வரைக்கும் ஆடுவாங்க. 4 செஷன் ஆடணும். If you don't have the belief to bat 4 sessions on your home ground against the inexperienced spin attack but talented spin attack, I'm sorry, I rest my case. Papa என்ன நடக்குது, lot of cricket to be played. India has moved on from advantage 83-17 to 92-8 at the end of day 2, winning all 6 sessions comfortably. Can Sri Lanka come back and give up some punches tomorrow? We'll come back and do a detailed review on how day 3 is panning out to be, whether Sri Lanka can at least save this test match with your very own 100% accurate blast, Vignesh. Until then, thanks a lot and bye-bye.